வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க சவுச்சவில் கூட்டு செய்யலாம். தேவையான பொருட்கள்: சவுச்சவ் ஒன்று எடுத்து நல்லா கழுவிட்டு பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேங்க. பைத்தம்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சவுச்சவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் கலந்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இதில் ஜீரகம் வச்சுருக்கேன் பாருங்கள். உப்பு, 2 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், ஆயில், கொஞ்சோண்டு கடுகு தாளிக்கிறதுக்கு. வாங்க அடுப்பை ஆன் பண்ணி குக்கரில் தாங்க வைக்க போகிறோம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுடலாங்க. இப்போ கடுகு வெடிச்சிருச்சுங்க. ஜீரகத்தை போட்டுக்கலாம். வாசமாக இருக்குங்க. நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா 2 பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுடலாம். நம்ம இந்த பைத்தம்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க, அதை போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த சவுச்சவ் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. அந்த சவுச்சவில் தண்ணி இருக்கும், அதனால் பைத்தம்பருப்பு வேகிறதுக்கு மட்டும் அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். அரை டம்ளர் ஊற்றிருக்கேங்க, போதும். 2 விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம இதை மூடி 2 விசில் விடலாங்க. இப்போ இங்கே ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சாத்தில் நம்ம போட்டு சாப்பிட்லாம், இல்லை பொரியலுக்கு, சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு இதெல்லாம் தொட்டுட்டு கூட நம்ம சாப்பிட்லாங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சவுச்சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.